ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுக்கு மாதுளம் பழம் ஒரு கப்பு, சிகப்பு மாதுளம் பழம் எடுத்துக்கலாம். அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதோட உப்பு, 4 வரமிளகா, புளி கொஞ்சமாக எடுத்து, பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிப்போம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 50 மில்லி எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு வெடிச்சப்பறம் உளுத்தம்பருப்பு போட்டு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இந்த உளுதை போட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில். நான் கொஞ்சம் அளவில் தான் பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்தது. அப்படியே விழுமுன்னா அந்த இது கடாயை விட்டு வெளியில் வர அளவுக்கு அல்வா பதத்தில் உங்களுக்கு சுருளை வந்துடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மாதுளம் பழம் தொக்கு. நம்ம சின்ன வயசில் க்ரையான்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம்ல, அதில் அந்த பிங்க் கலர் வரும், கிரிம்சன் பிங்க் கலர், அந்த கலர்லேயே இந்த தொக்கு இருக்கும். இந்த சிகப்பு மாதுளம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது எங்கள் சித்தியும் சொல்லி கொடுத்த ரெசிபி. கட்டா பீட்டா டேஸ்ட்டில் சப்பாத்தி, இட்லி, தோசை அதுக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு. பாருங்கள் எவ்வளோ ஒட்டாமல் அழகாக சுருன்னு வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.